புதுதில்லியில் முதலாவது தலைமைத்துவ மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பாரத் மண்டபத்தில் தொடங்கியுள்ள இந்த மாநாட்டில் பூட்டான் பிரதமர் தாஷோ ஷெரிங் டோப்கே சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். இந்த 2 நாள் சோல் லீடர்ஷிப் மாநாடு அரசியல், விளையாட்டு, கலை மற்றும் ஊடகம், ஆன்மீக உலகம், பொதுக் கொள்கை, வணிகம் மற்றும் சமூகத்துறை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தலைவர்கள் வாழ்க்கை பயணங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு முதன்மையான தளமாக செயல்படும். 98வது அகில பாரதிய மராத்தி சாகித்ய சம்மேளனத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். விஞ்ஞான் பவனில் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த விழா மராத்தி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை அண்மையில் மத்திய அரசு வழங்கியதையொட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. இன்று தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்வு இந்தியாவின் வளமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் நடத்தப்படுகிறது. இதில் பல்வேறு குழு விவாதங்கள், புத்தக கண்காட்சி, கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் புகழ்பெற்ற இலக்கியவாதிகளுடன் கலந்துரையாடும் அமர்வு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகள், மரங்கள் எங்கும் பனி கொட்டி கிடக்கிறது. இதேபோன்று இமாச்சல பிரதேசம் மாநிலத்திலும் கடும் பனிப்பொழிவு காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பனிஹால் மற்றும் ராம்சூ இடையே தொடர்ந்து பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் இருவழி போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. கனரக மோட்டார் வாகனங்கள் விரைவில் அனுமதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக பனிஹால் காசிகுண்ட் பிரிவில் பனிப்பொழிவு மற்றும் ராமன் மற்றும் பானிஹால் இடையே பனிக்கொட்டி கிடந்ததால் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சர்வதேச தாய்மொழி நாள் ஆண்டுதோறும் பிப்ரவரி 21ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சர்வதேச தாய்மொழி நாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி, இலக்கியங்களில் புதைந்திருந்த வரலாற்றினை மண்ணில் அகழாய்ந்து நிறுவி வருகிறோம். அகத்திலும் புறத்திலும் அன்பும் வீரமும் கொண்டு வாழும் நற்றமிழர் தாய்மொழி போற்றுதலுக்குரிய பழமையுடைய மொழி மட்டுமல்ல, பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி உலகெங்கும் பரவட்டும் நம் உயர்தனி செம்மொழி என்று பதிவிட்டுள்ளார். தமிழை அடிப்படையாக கொண்டு பல மொழிகள் கற்போம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தாய்மொழி தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனிதன் தாம் பேசும் மொழியிலேயே கல்வி கற்பிக்கப்பட்டால் சிந்தனை திறன் பெருகும் என்றும், அடிப்படை கல்வி என்பது தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டியது கட்டாயம் எனவும் கூறியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் அடிப்படை கல்வியை வலியுறுத்துவதை அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். டிஜிட்டல் உலகில் மொழிகளை இணைப்பதும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை உருவாக்குவதும் இன்றியமையாதது என்பதால் தமிழ் மொழியின் பெருமையை உலகறியச் செய்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் தாயகம் திரும்பினர். அவர்களை சென்னை விமான நிலையம் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். அங்கிருந்து தனி வாகனம் மூலம் அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேரை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி கைது செய்தனர். ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்களில் 15 மீனவர்கள் அபராதம் செலுத்தியதை அடுத்து தற்போது விடுதலையாகியுள்ளனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 24% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்ட கட்டுமான பணிகள் 2 கட்டங்களாக நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டத்தில் மருத்துவக் கல்வி வளாகம், புறநோயாளிகள் பிரிவு, தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவைகளின் கட்டுமான பணிகள் 24% பூர்த்தியாகி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2வது கட்டத்தில் மீதமுள்ள உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முழு கட்டுமான பணிகளும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டைம்ஸ் பத்திரிகையின் சிறந்த பெண் விருது இந்திய வனவிலங்கு உயிரியலாளர் பூர்ணிமா தேவி பர்மனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அழிந்து வரும் பறவை இனத்தை மீட்டெடுத்ததற்காக இந்த கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. அசாமை சேர்ந்த பூர்ணிமா தேவி ஹர்கிலா என்று அழைக்கப்படும் அழிந்து வரும் பெரிய நாரையை பாதுகாப்பதில் கடந்த 20 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார். உலகின் அரிதான நாரைகளான இந்த இனம் ஒரு கடுமையான சரிவை சந்தித்தது. சுமார் 450 நாரைகள் மட்டுமே இப்பகுதியில் எஞ்சியிருந்தன. இருப்பினும் டாக்டர் பர்மனின் இடைவிடாத அர்ப்பணிப்பு காரணமாக அசாமில் அவற்றின் எண்ணிக்கை 1800ஐ தாண்டியுள்ளது.